ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நீ அப்படி வாழ இப்படி வாழலாம் சொல்ல, என்னைய விட்டு விலகாம என்னையவே அடிச்சுக்கிட்டு சார்ந்துக்கிட்டு என்னானாலும் உள்ள வரியான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி கவனிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? அவரோட பலமுள்ள கன்சிஸ்டன்டான ஒரு நடைய கர்த்தர் கொடுப்பார். நான் என்னைக்கு விழுந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, உட்காராட்டினாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் எப்படியாவது அவருடைய சமூகத்துக்கு கண்டிப்பா என்ன செஞ்சாகணும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்படி ஆகிலும் ஆண்டவர் என்னை இழுத்துப்பார். விலகி மட்டும் போகாத ராஜா, பிளீஸ். விலகி மட்டும் போகாத. விடுதலைங்கிறது ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல. விழுந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, சரியாட்டினாலும் சரி, நான் நல்லா வாழ்ந்தாலும் சரி, யோக்கியமா இருந்தாலும் சரி, யோக்கியம் இல்லாம இருந்தாலும் சரி, முதல்ல ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, பரிசுத்தத்திலும் நீதியிலும் நீ நடக்கிறதுக்கு முன்னாடி, உன்னை ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு வாக்குக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவர் அவர் பக்கத்துல உன்னை ஒட்டி வைக்கிறத முதல்ல பார்ப்பார். என்ன நடந்தாலும் என் புள்ள என்ன செஞ்சார்?